ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எதுக்கு கேட்குறேன்னா, கர்த்தர் சமூகத்தில் எப்பவுமே சொல்கிறது வழக்கம் நான் இல்லைங்களா? சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அதனால தான் நம்மளை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அழுது கொண்டு வருவதற்கு அல்ல. ஆமென். பிசாசு தான் நம்ம அழுத வைக்குவான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம என்றைக்குமே நம்ம நகைத்து கொண்டு இருக்கணும், சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சபைக்கு ஜெபிச்சிட்டிங்க? சரி. தேங்க்யூ லார்ட். இன்னொரு விஷயம், நம்முடைய காட் ஆஃப் மர்சி சபையில் கர்த்தர் எனக்கு பிரசங்கிக்க இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் பெரியவர், அவர் நல்லவர் என்று எப்பொழுதுமே நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தை உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எழும்பி ஒரு பாடலை பாடி நம்ம வசனத்தை கடந்து செல்லலாம். தம்பி கொஞ்சம் போட்டு இது கொஞ்சம் சிஸ்டம். ஓகே ஓகே. தேங்க்யூ லார்ட். ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்நிய பாஷையில் துதிக்கலாமா ஆண்டவரை? 2 நிமிஷம். ஹல்லேலூயா. ஷகலபா பாபா ரிஷபா லோகோ ரிஷிகரபா பலகரபா லபலபலபல சந்தரபா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே பாமுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமையின் தேவனே பாமுக்கு ஸ்தோத்திரம். ராஜா பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். பின்மாரியின் அபிஷேகம் தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்? பாடலாமா? ஓகே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. சத்தமாம். காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சந்தோஷமா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. சொல்லுமா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுமாம். அக்கினியாய் இறங்கிடுமே. உற்சாகமாம். அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்கினி மழையாக பொழிந்திடுமே. சொல்லுமாம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே.
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. ஜெபமா பாடுங்க. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. இன்னொரு விசை. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. தாகத்தோடு சொல்லுங்க. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. இன்னொரு விசை. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. நல்லா உற்சாகமா கரனை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே. நல்ல சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஆக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. இன்னொரு விசை. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஓரந்தாலிந்த ரமா சந்தரபலா ரிகரபலா சந்தலமா ரிகரிபல பரிரலபலா ரிகரபலந்தரமலா ஓரிஷலி பரபல பரபலா ரிகரமல மரிபல பரா சிகிரி பல பரி பல பரா. எல்லா கரலை தட்டி வாய் திறந்து நல்ல அந்நிய பாஷை. தேங்க்யூ. அபிஷேகம் கேளுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. அபிஷேகம் பெறாத அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தால். நல்ல தேங்க்யூ. வசனம் தெரிய சொல்லுது, உன் வாயை விரிவா தர நான் நிரப்புவேன் என்று. வாயை நிரப்ப திறங்க திறங்க திறங்க. நிறைவா திறங்க, விரிவாய் திறங்க. ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஓ ரஷாக்கா ரபா லாபா ராபா லாபா ராபா ரிகல பாபா ரிஷபா. ஒவ்வொரு நிரப்புங்க ஆவியானவரே, ஒவ்வொரு இடைப்படுங்க ஆவியானவரே. பேசுங்க ஆவியானவரை இப்பொழுது. சகல பாபா ரிஷபா லோகோ ரிஷிகர பாபா ரிரகர பலபர சந்தரபா ஹalleluya ரிகர பாபா ரிஷபா லோர பல சந்தரபா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்குறதுக்கு ஸ்தோத்திரம். அக்கினி போல வந்தேன் இப்பொழுது போடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்றீங்க ஆண்டவரே லூக்கு 12:49 நான் இந்த பூமியில் அக்கினி போல வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொன்னீரே. போடுங்க. இது சபையில போடுங்க. ஒவ்வொரு மீது போடுங்க. ஒவ்வொரு பிள்ளை மீது உம்முடைய பரலோக அக்கினி போடுங்க. பற்றி எரியட்டும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். எல்லாம் வாய் திறந்து சும்மா இருக்க வேண்டாம். வாய் திறந்து பேசுங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. உங்க வாழ்க்கை மாறும்.
உரிஷிக்கு ரபா பாபா ரீரா கரா பாலா ரபா லபா ரபா லபா ரபா. பக்கத்துல பார்க்காதீங்க, வெட்கப்படாதீங்க, வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. தேங்க்யூ லார்ட். ஓஷாக்கா ரபா. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறார் என்று வசனம் தெளிவா சொல்லுகிறது. நீங்க அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது பிசாசுக்கு தெரியாது, பிசாசுக்கு புரியாது. ஓ ராஷாக்கா ரபா லீபா. தேங்க்யூ. தூதர் பாஷை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ. பரலோக பாஷை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் பாக்கியம். வாய் திறந்து 2 நிமிஷம் அப்படி நல்லா ஆவில நிரம்பி நம்ம ஜபிக்கலாம், ஆள் நிரம்பி நம்ம துதிக்கலாம், ஆள் நிரம்பி அந்நிய பாஷையில் நம்ம ஜபிக்கலாம். ஓ ராஷாக்கா ரபா லபா ரபா லபா ரிபா லபா. ஹalleluya. ரிகன பாபா ரிஷபா லோகோ ரிஷக ரபா லசந்தரோ ரிகன பாபா ரிஷபா லோகோ ரிஷபா லோரபா. ஹalleluya. நல்லவரே வல்லவரே பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. பாமுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களோட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கூட என் கூடவே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. அதிசயமானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. சில பேர் அதிசயத்துக்காக ஜெபிக்கிறீங்க, மிரக்கலுக்காக ஜெபிச்சுக்கிறீங்க. நீங்கள் இப்போ கேளுங்க, கர்த்தர் இன்னைக்கு அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு தெரியாது, கர்த்தர் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. ஓ ராஷாக்காரா. அதிசயம் செய்கிற தேவனே, ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்யும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த அதிசயம் வேணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை தொட்டு இப்பொழுதே அதிசயம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தில் ஒரு அதிசயம் ஆண்டவரே, சபையில் அதிசயம் ஆண்டவரே, அவங்க பர்சனல் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. வேலை இல்லாத வேலை கொடுக்கும்படி ஒரு அதிசயம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். வேலை இல்லாதவங்க கேளுங்க, கர்த்தர் அதிசயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கிற தேவன். கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க இப்பொழுது. ஓ ரஷாக்கா ரபா லாபா ரபா லாபா. தேங்க்யூ லார்ட். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார், ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஓ ரஷாக்கா ரபா லாபா ரேபா லாபா ரபா லாபா. ஹalleluya. ஓ ரஷபா லோகோ ரீரபா லசந்தரபா. பணம் இல்லாத இருக்கலாம், அந்த கர்த்தரால் செய்ய முடியும். ஓ ரஷாக்கா ரபா லாபா ரபா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. யார் யார் எதுக்கோ ஜெபிக்கிறீங்களோ, தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து 1 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஓ ராஷாக்கா ரபா லாபா. தேங்க்யூ லார்ட். எத்தனையோ அதிசயம் செய்திருக்கிறார் ஆண்டவர். இன்னும் நடக்கக்கூடாத ஏதாவது இருந்தால் அந்த அதிசயம் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ. அதிசயத்துக்காக ஜெபிக்கலாம். உங்களுக்காக தான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நபருக்குள்ள அதிசயம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் எல்லா கடன் தொழிலிருந்து சீக்கிரமாக ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுக்கிற தேவன், சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. யார் யாருக்கு ஆண்டவரே சரீரத்தை சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பலன் அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்க. நம்முடைய கிருபையால் நடத்துங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. கர்த்தர் சொன்னா நிச்சயமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். வேலை இல்லாதவங்க வேலை ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். ஹalleluya. எனக்கு தெரியாது, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார் தான் நான் ஜெபித்தேன். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 72வது அதிகாரம் 18வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறார். ஹalleluya. செய்கிறவர். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயம் செய்கிற தேவன். அவர் பிறப்பே அதிசயம்தான். அல்லேலூயா. அவர் எங்கே போனாலும் அதிசயம்தான். யார் யாரை அழைத்தாரோ எல்லாம் அதிசயம் செய்து தான் அவர் முடித்தார். அல்லேலூயா. தொடக்கத்தில் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையுமாயிருக்கிற பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. வெறுமையாக இருந்தது. இந்த பூமியை உண்டாக்குறதுக்கு முன்ன ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருந்தது. ஆழம், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒன்றுமே இல்லை அப்போ. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் ஆதியாகமம் 1:3 சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டா கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ அவர் வார்த்தையும் அதிசயம்தான், அவர் அதிசயம்தான். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அந்த வார்த்தை புறப்பட்டு போய் அந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஜீவனை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உண்டானது என்று பார்க்கிறோம். இப்போ ஆதியாகமத்தை நீங்கள் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய சிருஷ்டிப்பை நம்ம பார்க்குறோம். என்னென்ன செய்தார் எல்லாம் வார்த்தையினால தான் சொல்லி 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 ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ அதிசயமாக தான் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த உலகமே அதிசயமாக தான் அவர் சிருஷ்டித்தார். அதிசயமாக தான் உண்டானது. ஏனென்றால் நம்ம தேவன் அதிசயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? அதிசயம் செய்கிறவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. வெறும் சபைக்கு வரோம், சபையில் சொன்னும் போது கை தட்டுறோம், பாடுறோம், சந்தோஷமாக போயிடுறோம், அப்புறமா அவரை மறந்துடுறோம். அதிசயம் செய்கிறவர் கூடவே இருக்கிறார், உங்களுக்குள்ளவே இருக்கிறார், நீங்கள் போகிற இடத்துலலாம் வரார். ஏன் அதிசயம் நடக்கிறதில்ல? நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ வசனத்திலே சொல்லி பாருங்க, தேவன் முதல்ல பார்க்கும்போது பூமி உண்டாக்கும் போது கூட பாருங்க அதிசயமாக தான் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம், இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போது பூமி உண்டாக்கும் போது இருள் நீங்கி வெளிச்சம் உண்டானது என்று பார்க்கிறோம். இருளை நீக்கிட்டார், வெளிச்சம் உண்டானது. அது என்ன வெளிச்சம்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த 1ஆம் அதிகாரத்தில் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 2 சுடர்களை அவர் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். சூரியனும் சந்திரனை சிருஷ்டித்தார். சூரியனை சிருஷ்டித்துக்கு முன்னாடியே வெளிச்சம் உண்டாது என்று சொன்னார். உண்டா கடவுது என்றார். அது என்ன வெளிச்சம்? அவரே வெளிச்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அதனால தான் பரலோகத்தில் நம்ம போனால் அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, யாருமே இல்லை. அவர் தான் அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே வெளிச்சம் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். என்றால் நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார், சத்தியம் பேசுகிற தேவனாக இருக்கிறார், நீதியில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நீதியை பேசுகிற தேவனாக இருக்கிறார், நீதியில் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார், நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதிபரராக இருக்கிறார். அவர் நல்ல தேவனை மட்டுமல்ல, அவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாதபடி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த விசுவாசம் இல்லாதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். சில கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? இந்த விசுவாசத்தில் வளரணும். தேவனோட கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்காதீங்க, ஒரே ஒரு இது தான். ஓகே, நான் சொல்லுவேன். அது ஆலோசனை கருத்தரெல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் என்ன ஆகுது? அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் என்னவா? அதிசயமானவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆகிய இயேசு கிறிஸ்து நாமம் அதிசயமானவர், அற்புதமானவர், சிருஷ்டி கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. பெரிய தேவன், சமாதானத்தின் தேவன்,
ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் தருகிற தேவன். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். அல்லேலூயா. அதிசயம் செய்கிறவர். உங்களுக்கு நிச்சயமா அதிசயம் செய்கிற தேவன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களை பார்த்து இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்களா வரல, கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கல்லல்ல மண்ணல்ல, ஜீவிக்கிற தேவன். பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், ஜீவித்து கொண்டிருக்கிறார். அல்ல, அந்த தேவன் தான் இன்னைக்கு நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம போகிற இடம்லாம் வரார். இந்த உணர்வு நமக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வெறும் அற்புதம் அதிசயம் செய்தார் இல்லைங்களா? செஞ்சிருக்கிறா இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. அதில் எப்படி அவர் செய்கிறார் பார்த்தீங்களா? ஒன்றை இல்லாதவர்களை அழைத்து தான் பெரிய பெரிய காரியம் செய்கிறது. அல்லேலூயா. இல்லைங்களா? ஒன்றுமே இல்லாத தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிடிச்சு அவங்கள சரி பண்ணி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தி அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம அப்படி தான் அந்த தள்ளப்பட்ட கல்லாக இருந்தோம். நம்ம இங்கே அங்கே அழிந்து திரிந்து கொண்டிருந்தோம். யாரும் நம்மளை சட்டம் பண்ணல. ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளை தேடி வந்து உளையான சேற்றில் தூக்கி எடுத்து ரத்தால் கழுவி சுத்திகரித்து நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து இன்றைக்கி அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து நம்ம சந்தோஷமாக கைத்தட்டி பாடல் மட்டுமல்ல, அவர் நாமத்தை உயர்த்த கர்த்தர் இன்றைக்கி கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் விசேஷமானவர், அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து இருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனையோ அற்புதம் அதிசயம் செய்திருக்கிறார் இல்லையா? செஞ்சிருக்கிறார் இல்லையா? செய்தார். சில அதிசயம் நடக்கலை, சில அதிசயம் நடக்கலை, நடக்கும். ஆண்டவர் செய்வார். அதான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்துச்சு. ரட்சிக்கப்படும் போது நிறைய மீட்டிங் போகிறது, கை தட்டுறது, ஜெபம் பண்ணுறது, எல்லாம் செய்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, எல்லாம் நாள் போவ 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 அப்படியே மங்கி 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 ஒருத்தர் அப்படியே உட்காந்துருது இல்லைங்களா? விசுவாசம் அதிகரிக்கணும், டெய்லி கொழுந்து விட்டு எரியணும், நமக்குள்ள ஃபியூல் போடணும். என்ன ஃபியூலு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வசனத்தை நமக்குள்ள தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், 3 காரியம் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அனல் மூட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்ல, அந்த காலத்துலலாம் நான் இது சொல்ல நினைக்கிறேன், ஆண்டு இன்னொருத்தர சொல்கிறேன். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ தான் டீசல் இன்ஜின், எலக்ட்ரிக் இன்ஜின் வந்துருக்குது ட்ரெயினில் இல்லைங்களா? அப்போல்லாம் வந்து அடுப்புக்கறி, சரி நிலக்கரி இல்லைங்களா? அந்த கறி எடுத்து போட 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 தான் அதெல்லாம் போவோம், ஃபாஸ்ட்டாக போவோம். அதுக்கு அந்த ஃபியூல், என்ன ஃபியூல் அந்த என்ஜினுக்கு? ஸ்டீம் என்ஜினுக்கு. ஓகே, நிலக்கரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், நமக்கு ஃபியூல் ஆண்டுடைய வசனமும் ஜபமும் அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நீ வாசிக்க வேதத்தை வாசிக்க எப்படி வாசிக்கணும் தெரியுமா? சும்மா அது புஸ்தகத்தை ஏதோ சந்தமாமா படிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நல்லா உட்காந்து ஒரு சாப்டர் நீங்கள் 10 நிமிஷம் அரை ஹவர் எடுத்தால் கூட பரவாயில்ல. ஒரு சாப்டர் நீங்கள் வாசிக்கும் போது உணர்வோடு வாசிங்க, எக்ஸ்பெக்டேஷனோடு வாசிங்க. தேவன் என்னோடு பேசுகிறார் என்று வாசிங்க, தேவன் என்னோடு இடைப்படுவார் என்று வாசிங்க, தேவன் என் கண்களை திறப்பார் என்று வாசிங்க, தேவன் அற்புதம் செய்வார் என்று வாசிங்க, தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று வாசிங்க, தேவன் என்னை ஹீல் பண்ணுவார் என்று வாசிங்க, என்னை சுகம் கொடுப்பார் என்று வாசிங்க, என்னை விடுதலை கொடுப்பார் என்று வாசி. எந்தெந்த இடத்துல நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீங்களோ, அந்தந்த இடத்துல ஆண்டவர் வாசிக்க வசனத்தை வாசிக்கும் போது அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது நிறைய இருக்குங்க. ஹல்லேலூயா. மினரல்ஸுங்க. ஆமென். சத்துணவு. ஹல்லேலூயா. வாசிக்க எடுக்க வந்துனே இருக்கும். ட்ரெஷர் இது. ஹல்லேலூயா. சில ட்ரெஷருங்க எடுக்க காலி ஆகிடும்.
ஆனால் இந்த ட்ரெஷர் காலியாவது எடுக்க 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 வந்துனே இருக்கும். ஏனென்றால் இந்த ட்ரெஷர் தேவனுடைய ட்ரெஷர். தேவன் தேங்க்யூ லார்ட் எழுதி வைத்த ட்ரெஷர் இது. இந்த ட்ரெஷர் யாராலும் அழிக்க முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழியாது என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. நான் எதுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அனல் மூட்டும். நீங்கள் எழும்புவீங்க, மற்றவங்களை எழுப்புவீங்க. சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்காக ஆண்டவர் அழைக்கலை. உங்களை எழும்பி பிரகாசிப்பதற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதாவது வசனத்தை எழுதி எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த வசனத்தை வாசித்து வாசித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் உங்களை என்றென்றைக்குமே நிலைத்திருக்க செய்து அற்புதம் அதிசயம் செய்து உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வச்சு இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கரலை தட்டு நாமத்தை மயப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். இப்போ ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேசியிருக்கிறேன் இந்த மனுஷனை குறித்து. ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லிட்டு, சங்கீத வசனத்தை சொல்லி, அப்புறமா அந்த ஏசாயா 9:6 அந்த வசனத்தை காண்பித்து சில காரியம் எனக்கு சுட்டி காட்டினார். நிறைய இருக்குது காரியம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ 1-2 காரியம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்ததால் நிறைய முறை நான் இதை பற்றி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆபிரகாம் குறித்து நீங்கள் பார்க்கும்போது நான் நினச்சேன் நிறைய வாட்டி நான் பேசுகிறேன்னே. ஆனால் ஆண்டவர் இதுவும் மறுபடியும் தான் சுட்டி காமிச்சார். அல்லேலூயா. எதுக்கு சுட்டி காட்டுறாரு தெரியுங்களா? ஆபிரகாம் அவருடைய ஜீனலஜி நீங்கள் பார்க்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த வம்சம் எல்லாம் விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள். ஏற்கனவே படிக்க வச்சிருக்கிறேன், நான் வாசிக்க வச்சுக்கிற நேரம் இல்லை, அப்படி சொல்கிறேன். விக்கிரத்தை அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க. இவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தார். அந்த தெய்வம் பேசுமா 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 அப்படின்னு தினந்தோறும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தார். எக்ஸ்பெக்ட் பண்ணி 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 எதிர்பார்த்து பார்த்து பார்த்து 74 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, 75வது வருடத்தில் ஒரு சத்தம் கேட்குறாரு. அபிராமேன்னு கேட்குறார் சத்தம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 74 வருஷம் பேசாத தெய்வம் 75வது வருடத்தில் ஒரு புதிய தேவன் பேசுகிறார் அவர்கிட்ட. ஹல்லேலூயா. அவருக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் அந்த தேவன் கர்த்தர் புதுசில். அவர் தான் சிருஷ்டிப்பு கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் இருக்கிறவராகவே இருக்கிறார். He is existed God. ஆங்கிலத்தில் முன்னாடி இஸ் எக்ஸிஸ்டட். யாரும் அவரை உருவாக்கவில்லை. அவர் தான் இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கினார், தேவ சாயலாக உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கும்போது தான் மனுஷனை மண்ணினால உண்டாக்கினார் இல்லைங்களா? மண்ணினால தேவ சாயலாக உண்டாக்கினார். அல்லேலூயா. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் மனுஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இவர் சொல்கிறாரு, ஆண்டு சொல்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போப்பா. அவர் சொல்லும் போது அவர் சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ அவருக்கு 75 வயசு. சாராளுக்கு 8 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஓகே. இப்போ பாருங்கள், 2 பேருக்கும் வயது சென்றுகளாக இருந்தாங்க, பிள்ளை கூட இல்லை. ஆனால் அவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எதுக்கு ஆபிரகாம சாராளை ஒண்டி அவங்கள மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்? நான் தியானிக்கும் போது அப்படி தான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பிள்ளை இல்லாத அப்படியே மறித்து போயிடுறாங்க இல்லைங்களா? ஓகே. ஆனால் நான் எப்படிப்பட்ட தேவன் என்று இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி தான் வயசானவங்களை தெரிந்து கொண்டு சரீர உறுப்புகளெல்லாம் செத்து போச்சு இல்லைங்களா? ஓகே. அந்த நேரத்தில் தான் அவர் அழைத்து அவர் சொல்கிறாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ போப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. ஆனால் பெரிய ஜாதி ஆக்கிறதுக்கு குழந்தை கூட இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை அந்த நேரத்தில். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணினார்,
வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அவர் 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 அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தணும். அவர் அதிசயமானவர் என்று எல்லா ஜனங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி தான் அவர் ஆபிரகாம சாராளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் வாசிச்சிட்டேன். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் இது, ஆனால் ஆண்டவர் மறுபடியும் தான் பேச சொல்றாரு. அல்லேலூயா. வாய்ப்பே கிடையாது. ஆனால் வாய்ப்பு இல்லாத இடத்துல கூட ஆண்டவர் வாய்க்க செய்வார். உன் வாழ்க்கையில் எதுப்பா வாய்க்கல ஜோயல், வாய்க்காதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சுக்கோ, ஆண்டவர் வாய்க்க செய்வார். எந்த காரியம் உனக்கு நடக்கலையோ அந்த காரியம் நடக்கும். எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போவோம். உனக்கு விரோதமாக எழும்புறாங்க, ஆனால் வாய்க்காத போவோம். அது எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை வாளாக்குமால் தலையாக்குவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி 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 வைப்பார். அவங்க கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் தான் செய்வார். அல்லேலூயா. அதிசயமானவரும் கூட இருக்கிறார்ப்பா. இன்னைக்குலேருந்து போகும்போதான் சொல்ல, அதிசயமானவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நான் செய்கிற ஒரு காரியம் நீ செய்யும் போது சொல்லு, அதிசயமானவர் என்னோடு இருக்கிறார். நான் செய்யும் போது அதிசயம் நடக்கணும், அதிசயம் நடக்கும். விசுவாசம் தான். அல்லேலூயா. நீ என்ன பேசுகிற அதுதான் நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது. நீ எதை நீ எதை சொல்றியோ, நீ எதை இது பண்றியோ அதுதான் நீ புசிப்பாயன்னு இருக்குது. நீ நல்லது பேசுனா நல்லது எடுப்ப. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்காது, இது எங்கே போனாலும் எனக்கு விடியறதில்ல, விடியாதான் போயிடும். அப்படி சொல்லாதீங்க. புரியுதுங்களா? ஆகுமா ஆவாதா? ஆவாது தான். அது நான் சின்னதாக்கும் போது ரசிக்கப்படல. நான் எது பண்ண போனாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வானமக செய்யாத மக இப்படி ஆச்சுன்னா அப்படி எல்லாம் நெகட்டிவ் தான். அப்படியே தான் ஆகிடும். எதை செய்ய போனால் அப்படி தான் ஆகிடும். ஃபெட்டாக போயிடுவேன் நான். எது செய்ய போனாலும் அது சொல்லாத செஞ்சாலும் ஃப்ளாப் ஆகிடும், சொல்லிட்டு செஞ்சாலும் ஃப்ளாப் ஆகிடும். நான் என் பேச்சு கேட்கல பார்த்தியா, ஃப்ளாப் ஆகிடுச்சு. கேட்டாலும் ஃப்ளாப் தான், கேட்கணும் ஃப்ளாப் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்போ ஃப்ளாப் ஷோவில் இருந்தோம். அப்போ தேவன் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்படி தான் இருந்துச்சு வாழ்க்கை. நான் சொல்கிறேன், வாயை நீங்கள் திறக்கும் போது நல்லதையே பேசுங்க, தீங்கான காரியம் பேசாதீங்க. இது நடக்குமா, இது நடக்காதா, சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. கிறிஸ்தவங்களாக இருந்து நீ சந்தேகப்பட்டால் சந்தேகத்தின்படியே தான் நடக்கும். சந்தேகமானால் நம்முடைய தேவன் சந்தேகப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் பாசிட்டிவாக பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்க. இப்படிப்பட்ட தேவனை வச்சுக்கொண்டு இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம், அதிசயமானவர் தான் ஆராதிக்கிறோம். எவ்வளோ அதிசயம் செய்திருக்கிறார். இப்போ செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். சில காரியம் எதுக்கு தான் செய்யல, நடக்கல? நீங்களே ஆசீர்வாதத்தை கெடுத்து நிற்கிறீங்க. எப்படின்னா, சில அவருக்கு பிடிக்காத காரியம் செய்து அவருக்கு முன்பாக பொல்லாங்கு செய்தனால சில ஆசீர்வாதங்கள் நாம் என்ன பண்ணுறோம்? தடுத்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? அது சரி பண்ணிக்கங்க. கர்த்தர் யார்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். எந்தெந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல போய் ஸ்டக்கப்பாக இருக்கிறீங்களோ, அந்தந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கே தெரியும் எதுக்கு ஸ்டக்காக இருக்கிறீங்கன்னு. அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க, வெளியே வந்துடுவீங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குதுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிறார் சொல்யூஷன். அல்லேலூயா. சொல்யூஷன் இல்லாத தெய்வம் இல்லைங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சொல்யூஷன் உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு காரியம் இருக்குதா, பிரச்சனை இருக்காப்பா அவனுக்கு, ஆண்டவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு உன் பிரச்சனை மாறும், உன் சோர்வு மாறும், உன் நிந்தை மாறும், உனக்கு நீ சோகமாக இருக்கிற எல்லாம் மாறும். அவர்கிட்ட சொல்லிப்பார். கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜேக்கப், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
சோர்ந்து போகாத. மனுஷன் அப்படி தான் பேசுவான், நிந்திப்பான், கேவலமாக பேசுவான், நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவ மனுஷன் கர்த்தர் நீ நம்பும் போது, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்பும் போது, கர்த்தர் யார் சொன்னாங்களோ உருப்பட மாட்டேன்னு நீ உருப்படுவ. அல்லேலூயா. உன்னை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி தான் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுனா செய்கிற தேவனுங்க. சும்மா பேசிட்டு போகிற மாதிரி இல்லை. சில பேர் பாருங்க, வெறும் வாயிலே முளம் போடுவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, வெறும் வாயில தான் வடை சுடுவாங்க. நம்ம தேவன் அப்படி இல்லை, நம்ம கிறிஸ்துவ அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அல்லேலூயா. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவர்கள் தட்டி எழும்பணும். தெரியுங்களா? நம்ம எப்பவுமே சந்தேகத்தோடு வாழ்வதற்கல்ல, பாசிட்டிவாக வாழ்வதற்காக கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என்னை வச்சு பெரிய காரியம் செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், எனக்கு அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனுஷனால் கூடாது தேவனால் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அவர் செய்த ஒவ்வொரு அதிசயம் எடுத்து நான் இன்னைக்கு சொல்கிறேன், வசனத்தை எடுத்து எவ்வளோ அதிசயம் செஞ்சிருக்கிறாரு, மிரக்கல், அதெல்லாம் எடுத்து எடுத்து எழுதி வைங்க. எழுதிட்டு அதை வாசிங்க. இல்லையா அதை குறிச்சிட்டு தினந்தோறும் அதை மெடிடேட் பண்ணுங்க, வாசிங்க. நீங்கள் மிரக்கல் பற்றி, அதிசயத்தை பற்றி நீங்கள் படிக்க 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 வாசிக்க வாசிக்க பாருங்க, உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்து உங்களுக்குள்ளே அதிசயம் அற்புதம் நடக்கும். நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சும்மா அதை சொல்லிட்டு போகலான்னு வரல நான். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சு பாருங்க, நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. ஹீலிங் வேணுமா? ஹீலிங் குறித்து வசனத்தை எடுத்து வாசிங்க. வாசித்து வாசித்து வாசிங்க, வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஹீலிங் நடக்கும். எல்லாம் அவர் ஹீலருங்க, அவர் சுகமளிக்கும் வல்லமை உள்ள பரம வைத்தியர். அவர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். நீங்க வாசிக்க வாசிக்க அவர் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆவி, அவர் வார்த்தை ஆவியும் ஜீவனா இருக்கிறபடியால், நீங்களும் ஆவியும் ஜீவனா இருக்கிறபடியால் உங்களுக்குள்ள அவர் வார்த்தை கிரியை செய்து அது பலன் கொடுக்க வார்த்தையா இருக்கிறது, அது ஜெயம் கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது, ஹீலிங் கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது, விடுதலை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. சும்மா சொல்ல கர்த்தர் உண்மையை பேசுகிற தேவன், நிச்சயமா செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? நான் வாசித்துட்டேன். 1, 2, 5. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் சொன்னபடியே சாராள் கடாட்சமானார். சரி, கடாட்சமானார், பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். என்ன செய்தருளினார்? 2வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியானார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, சரீரம் உறுப்புகள் பலன் இல்லை, பலன் இல்லாத போச்சு. ஆனால் நான் சொல்றேன், செத்து போன உறுப்புகளை கூட உயிரடக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மரித்த லாசருவை எழுப்பின தேவன் உறுப்புகளை உயிரிழ செய்யாது இருப்பாரா? நிச்சயமா செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. சொல்றதை விட, நீங்க டாக்டர் போய் சொல்றேன் இல்லைங்களா, சொல்றதை விட ஃபர்ஸ்ட் முதலாவது கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. கர்த்தர் ஹீல் பண்ணுவார். அல்லேலூயா. சில பேர் கர்த்தரை ஹீல் பண்ணுவார், சில பேருக்கு ஆண்டவர் டாக்டர் மூலமாக தான் ஹீல் பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து வரமாய் நின்று அப்படி, ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போனால் தான் நல்லா ஆகும்னா டாக்டர் மூலமாக ஆண்டு குணப்படுத்துவார் இல்லைங்களா, டேப்லெட் மூலமாக குணப்படுத்துவார். சில பேருக்கு டைரெக்டாக ஆண்டவர் ஹீல் பண்ணிடுவார். உங்கள் விசுவாசம் பொறுத்தது. புரியுதுங்களா? ரோமர் எழுதின நிருபம் 12:4 வாசிங்க. நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஆண்டவர் இது பண்ணுறாரு, ஏவுறாரு. ரோமர் 12:4 வாசிமா.
ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்குள்ளும் ஒரே தொழில் இராதது போல. 12:4 12:3 வாசிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே விசுவாசின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பாருங்க, அளவான விசுவாசம் ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துக்கு ஜெபிக்கணுமா ஜெபிக்கக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள். ஜெபிக்கணுமா? ஏம்மா ஜெபிக்கணும்? அவர் தான் அளவு கொடுத்துட்டாரு இல்லையா, மெஷரை கொடுத்துட்டாரு இல்லையாம்மா. நல்லா வாசிமா, அது வாசலாம். அல்லாமலும் தேவன் அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்போ இப்படி சொல்லுங்க, விசுவாசத்துக்கு ஜெபிக்கணுமா ஜெபிக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஜெபிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், ஏன் தெரியுங்களா? விசுவாசம் பகிர்ந்த அளவு கொடுத்துட்டாருங்க. விசுவாசம் அதிகரிங்கன்னு ஜெபிக்க. ஆண்டவரே, இந்த விசுவாசம் நீங்கள் பேசணும். புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? வசனம் இல்லையா? ஓகே, புரிஞ்சுக்கலாம். அப்புறமா பாஸ்டர் சொல்கிறாரு ஜெபிக்க வேணான்னு சொல்கிறார். அப்படி இல்லை, நான் சொல்ல வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா நம்ம ஜனங்கிட்ட ரொம்ப உஷாராக பேசினேன் நான். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது சில பேர் பார்த்துக்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க, நான் ஒன்று சொல்ல மாட்டேன், ஜெபிச்சிடுவேன். ஆனால் என் மேலே போய் சொல்லி போட்டு விட்டுட்டு சில பேர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. இப்போ புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஜனங்க. அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன மாட்டி விடுறாங்க சென்டரில். அதனால் இப்போ நான் உஷாராயிட்டேன். எது சொல்லணுமா தான் சொல்கிறேன், சொல்லக்கூடாது சொல்கிறதில்ல நான் எதுவும். ஆமென். சில பேருக்கு அப்படி சொல்கிறதில்ல. கர்த்தர் சொன்னால் கூட நான் சொல்கிறதில்ல. ஏன்னா சொல்லிவிட்டு நம்ம கெட்ட பேர் எடுக்கிறத சொல்லாதே கெட்ட பேர் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல இல்லைங்களா? ஆமென். ஏன்னா நான் சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் பயமாகுது எனக்கு பேசுகிறதுக்குங்க. அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலாமா? சில பேர் இருக்கிறாங்க, கூட வேகுவாங்க, பாஸ்டர்னுவாங்க, அப்புறம் நம்மளுக்கு பிளாஸ்டர் போட்டுருவாங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம் அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னொரு வசனம் வாசித்தரலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. ஒரு நிமிஷம் எல்லாம் எடுங்க, இந்த வசனத்தை எடுங்க, தயவுசெய்து எடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வசனம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் புரிஞ்சிக்கணும். எல்லா இடத்துங்களும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எடுத்துக்கிறீங்களா? ஆமென். வாசிங்க, எல்லாம் வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நிறைய பேர் கிருபை தாரும் எங்கே தான் கொடுப்பாரு? இன்னும் கிருபை அவர் அளிக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? இதில் தான் அதான் சொல்கிறேன், மெச்சூரிட்டி லெவலில் வாங்க. ஒரே இதில் உட்கார வேணாம் நம்ம. அதனால தான் நான் இப்படி பேச சில பேர் பிடிக்காது. எதுக்கு? உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தட்டி எழுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வந்து சும்மா உட்காந்து போகிறதுக்கு இல்லை. நீங்கள் நாளைக்கு என்ன மாதிரி நீங்கள் வல்லமையாக நீங்கள் பயன்படுறோம், என்னை விட நீங்கள் அதிகமாக வல்லமையாக பயன்படுத்த விட நான் சந்தோஷப்படுவேன். புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ கிருபைக்கு அதான் சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் பவுல், அது அவுட் ஆஃப் டாபிக் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். அவர் பாருங்க, அவர் எனக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் 3 முறை நான் ஜெபிச்சேன் அது எடுக்கணும்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் கிருபை தரேன்ப்பான்னு சொன்னாரா? இல்லை, என் கிருபை உனக்கு போதும் சொன்னால் ஏற்கனவே கிருபை கொடுத்தாச்சு. அல்லேலூயா.
அதான் சொல்கிறாரு, மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியமும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது புரியுதுங்களா இப்போ? ஆமென். அப்போ எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள், இல்லைங்களா? விசுவாசத்தோடு நீங்கள் பேசணும், விசுவாசத்தோடு நடக்கணும். அதான் சொல்கிறாரு, மலையை பார்த்து பேசு, அது பெயர்ந்து தள்ளுண்டு போன்றாரு மார்க்கில். இதான் மலை. உங்கள் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, உங்கள் ஹீலிங் எதா நோய் இருந்தாக்கா பேசுங்க, போவோம். பேசுறதுக்கு தான் ஆண்டவர் வாய் கொடுத்துருக்கிறாரு, பேசுறதுக்கு தான் ஜீவன் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. நல்லா பேசுறதுக்கு நல்லா பேசுகிறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம பேசணும். அல்லேலூயா. நம்ம பேச தான் பிசாசு ஓடுவாங்க. பிசாசு பெரியவன் இல்லைங்க, தெரியுங்களா? ஆண்டவர் தான் பெரியவர். அது நமக்குள்ள இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளையும் ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறார். நமக்கு நிறைய பேர் புரியுறதில்ல. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போது ஆதியாகமம் 21:5 வசனம் வாசிங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது 100 வயதாக இருந்தான். யாரு 100 வயதுங்க? ஆபிரகாம் 100 வயது. மிஸ்ஸஸ் ஆபிரகாமுக்கு எவ்வளோ தெரியுமா? 96 இயர்ஸ். அப்போ 96 வயசு. அல்லேலூயா. நம்ம இங்கெல்லாம் தாத்தா பாட்டி கேள்வியானுவாங்க. ஆனால் பாருங்கள், அந்த வயசில் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் செய்ய முடிகிற காரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கலையோ அந்த காரியத்தை இன்னைக்கு வச்சு பேசுங்க, அந்த காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இவனை ஒரு நிமிஷம் டைம் தரேன், பேசுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கொடுத்துருக்கிற வல்லமையின்படியே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போது அதான் பாருங்க, அவர் அழைக்கும் போது ஒன்றுமே இல்லை, குழந்தையே இல்லை. ஆனால் அவர் பார்த்து ஒரு வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 4:17. பிள்ளை இல்லாத இருந்த ஆபிரகாம் சாராளுக்கு பாருங்க, பிள்ளை கொடுத்து ஒரு சந்ததியே உருவாக்கிட்டார் ஆண்டவர். ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கிட்டாருங்க. ரோமர் 4:17 வாசிங்க சிஸ்டர். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி எழுதிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் எழுதி முடிச்சிட்டார். அவன் நான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோரும் தகப்பனானான். எல்லோருக்கும் தகப்பனானான். விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. பாருங்க, குழந்தையே இல்லை, விசுவாசத்தின் தகப்பனை மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எது மரித்து போயிருக்குதோ, என்னென்ன காரியங்கள் இன்னும் நடக்காத மரித்த இதில் இருக்குதோ, அந்தந்த காரியம் இன்னைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த விரும்பலை, உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் இது செய்வார். நீங்கள் விசுவாசி தான் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கணும், அவ்வளோதான். விசுவாசிக்கிறது நம்ம இந்த காலத்தில் நம்ம ஆளுங்கள் கஷ்டம். விசுவாசிக்கணுங்க. ஏன்னா நம்ம தேவன் வல்லமை உள்ள தேவன் மட்டுமல்ல, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சேட்டைகள் அடித்து எழும்ப பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு சந்ததியை உருவாக்கிட்டார் ஆண்டவர். அப்போ தான் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, 12 கோத்திரத்தை கூட உருவாக்கினார் இல்லைங்களா? 12 கோத்திரத்தை உருவாக்கினார். ஏசாயா 51:2 வசனம் தெளிவாக சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து பெரிய சந்ததியை உருவாக்கிட்டார். வாசிங்க.
உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் ஆ, உங்களை பெற்ற சாராளையும் உங்கள் நோக்கி பெற்ற பாருங்கள் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆ. அவன் ஒருவனாயிருக்கையில் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து நான் அவனை அழைத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பெருக பண்ணினேன். அல்லேலூயா. பெருக பண்ண போறேன்னு சொல்ல, பெருக பண்ணினேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது பெருகலையோ இன்னைக்கு பேசுங்க, சொல்லுங்க, இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை வேணுமா, ஜெபம் பண்ணுங்க. கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நம்மளும் நியாயமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். சும்மா அங்கே எல்லாம் கேட்ட இடத்துல கடன் கொடுக்குறான்னு சொல்ல வாங்கி வாங்கி வச்சிங்கன்னா கடன்காரன் தான் ஆகிடுவோம். நம்மளுக்கு எது வேணுமோ அதுதான் நம்ம செய்யணும். சும்மா ஆடம்பரமாக போய் செய்துட்டு அவனை கடன் தொழிலில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. நான் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு பயப்படுறேன் இப்போ கூட, தெரியுங்களா? இஎம்ஐயில் வாங்கலாமா வானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன் நான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா வாங்கலாம். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆடம்பரம் பண்ணுறது கொஞ்ச நேரம் தாங்க, ஆனால் லைஃப் லாங் அழுதுனுக்கணும். கடன் வாங்கிட்டு அவன் வந்து கேட்டுனுக்குவான். நம்மளுக்கு கொடுக்க வசதி இல்லைன்னா வாங்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனாக இருக்கையில் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அவனை பெருக பண்ணினார்னு இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் தேசத்தையே உருவாக்கிட்டாருங்க. பெரிய தேசத்தை, அவருக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, இன்றைய உலகத்தில் இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குது? மிகவும் சிறந்ததாகுது, ரொம்ப பவர்ஃபுல் நேஷன். அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துல அடிச்சானுங்க. அப்படிப்பட்ட ஓகே தேசம் அது. அல்லேலூயா. என்ன மாதிரி ஞானம், தெய்வ ஞானங்க அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து உலக ஞானத்தில் வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவன் ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ ஞானத்தை கேட்டு தேவ ஞானத்தில் பெருகுங்க. உலக ஞானம் உங்ககிட்ட தோற்று போயிடும். அல்லேலூயா. ஆமாங்க. அல்லேலூயா. தெய்வீக ஞானம் ரொம்ப கிரியேட்டிவிட்டிங்க. அல்லேலூயா. மோசே வந்து மலை மேலே ஆண்டவர் காமிச்சார் டெபர்னக்கல்ல அந்த உடன்படிக்கை பெட்டி. ஆனால் அவர் வந்து இந்த பெஸ்ரேலுக்கு சொன்னார். ஆனால் பெஸ்ரேல் பார்க்கல, ஆனால் அவர் சொன்னது மாதிரியே செஞ்சார். ஆனால் தேவ ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கி அதை செய்ய வச்சார். அல்லேலூயா. இதுதான் தேவ ஞானம். அதனால தான் தானியேலை கூட ஆண்டவர் உயர்த்தினார். விசேஷித்த ஆவி அவருக்குள்ள இருந்ததுன்னு பார்க்கிறோம். தாவீது கூட பரிசுத்தாவியானவர் இருந்தார் என்று பார்க்கிறோம், இல்லைங்களா? யோசேப்பு கூட அவன் ராஜா சொல்றான், புறஜாதி ராஜா, தேவ ஆவியானவர் உன் மேல இருக்கிறார் என்று சொல்றான். இன்னைக்கு அப்படி யாரும் சொல்ல முடியுமா நம்மளை பார்த்து? அப்படிதான் நம்ம வாழணுங்க, அப்படிதான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இவ்வளோ நேரம் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான், சரிங்களா? இவ்வளோ நேரம் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். எதுக்கு தெரியுமா? அவர் அதிசயமானவர், எவ்வளோ அதிசயம் செய்தார் என்று காட்டுறதுக்கு தான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் வாங்க. யாத்திராகமில் நான் நிறைய வசனம் நான் வாசிக்க விரும்பலை, குறிப்பிட்ட வசனம் நானும் வாசித்துடுறேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, யோசேப்பை அதற்கு முன்னமே ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். அனுப்பி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டார். இப்போது 70 பேர் இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க அண்ணன்கள்லாம் அவரை குழியில் போட்டாங்க, என்ன செஞ்சாங்க, எல்லாம் விற்றுட்டாங்க. ஆனால் இவர் வந்து எகிப்து தேசத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்துட்டார். இப்போ பாருங்கள், அப்போ யோசேப்பு போய் அந்த இடத்துல போயிட்டார். அப்போ இங்கே கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு. பஞ்சத்துக்காக அந்த தானியத்துக்கு வாங்கிறதுக்கு போகும்போது அந்த இடத்துல யோசேப்பு அவங்கள பார்த்து அவங்க குடும்பத்தையே அழைத்து கொண்டான்னு பார்க்குறோம். இப்போது அவங்க குடும்பம் என்ன ஆச்சுங்க பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 6-7 நான் வாசிக்கிறேன். யோசேப்பும் அவனுடைய சகோதரரும் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள்.
தேசம் அவர்களால் நிறைந்தது. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல பாருங்கள், யோசப் இருந்த காலத்தில் அந்த ராஜா மரித்து போயிட்டான். இப்போ புது ராஜா வந்துட்ட பிறகு இவங்க ரொம்ப பெருகிட்ட பிறகு அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எதிரி யாருன்னா அது வந்துட்டா யுத்தம் பண்ணும்போது இவங்களும் அவங்க கூட சேர்ந்து நமக்கு விரோதமாக விரோதமாக யுத்தம் பண்ணி நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லி என்ன பண்ண ஒடுக்க பார்த்தான். அவங்க எவ்வளோ ஒடுக்குனாங்களோ அவ்வளவும் பெருகினார்கள் என்ற வசனத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பார்த்தீங்களா, ஒரு மோட்டு பூச்சி பார்த்துங்க நசுக்குனா நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், கரெக்டுங்களா? கிறிஸ்தவர்களை நான் சொல்கிறேன், அழிக்க யாரால முடியும்? ஒருத்தனை அழிச்சா 10 பேர் எழுப்புவார் ஆண்டவர். அல்லையா? நாகாலாண்டில் ஃபஸ்ட்டு ஒரு மிஷனரி போய் அந்த இடத்துல சொல்லி ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு. அந்த குடும்பத்தை குறித்து ஜனங்க எல்லாம் அவமானம் பண்ணி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இயேசுவை மறுதளிக்கணும்னு சொல்லி என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டு ஒரு நாள் குடும்பத்தை பிடிச்சி அந்த ஊர் நாட்டாமல் அந்த ஊருக்கார பெரியவன் எல்லாம் அழைத்து வந்து ஊரே அழைத்து பிள்ளைங்கள்லாம் ரெண்டு பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் பற்ற வச்சான். எல்லாத்தையும் ஒன்றுனா பண்ணும்போது இவங்க மறுதளிக்குவாங்கன்னு பார்த்தாங்க. இவங்க மறுதளிக்கலை, அம்மாவும் மறுதளிக்கலை, தாயும் மறுதளிக்கலை, பிள்ளைகளும் மறுதளிக்கலை. ஒருத்தர் அப்போ தான் அந்த பாட்டு பாடினாங்க, நோ டர்னிங் பேக்னு ஒரு பாட்டு இருக்குது ஆங்கிலத்தில். இயேசு முன்னே நான் போகும் பின்னே, அந்த பாட்டு பாடி அவன் குடும்பமே மறிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அந்த குடும்பம் மறிச்சிட்ட பிறகு அந்த நாகாலாண்டு முழுவதும் ஆண்டவர் விடல, ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டு ஃபுல் நாகாலாண்டு ரட்சிப்பில் வந்து இன்றைக்கி 88% கிறிஸ்துவங்களாக இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்தவங்களை ஒடுக்க பார்க்குறவன் தான் ஒடுங்கி போயிடுவான். ஆனால் ஒடுக்கிற கிறிஸ்தவங்க என்னைக்கு ஒடுங்க போக மாட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட யுத்தம் பண்ணிடலாம், தேவன்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது. அவங்க தெரியாத ஆளும் தெரியாத காலை விடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? ஆளும் தெரியாத காலை விடுறாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த வசனம் பாருங்கள், வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது அந்த ராஜா என்ன பண்ணுறான், பிள்ளைகள்லாம் அழிக்கணும்னு சொல்லி அந்த மருத்துவ வச்சுகளெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் இஸ்ரேல் பிள்ளைகளெல்லாம் ஆண் பிள்ளைகளெல்லாம் அழிச்சிடு அப்படின்றான். ஆனால் அவங்க அழிக்கிறதில்ல, அவங்க கர்த்தருக்கு பயந்து ராஜாவுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அது வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி வீட்டுக்கு போய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. இம்பார்ட்டன்ட் ஒண்டி நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை ஒண்டி வாசிக்கலாம். எல்லாம் பண்ணி பார்க்குறான், ஏதோ முடியல. 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணுமா, நதியில தூக்கி போட்டுறணும்னு ஆர்டர் பண்ணிட்டான். பெண் பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கணும்னு. நம்ம ஆண்டவர் பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக செய்கிறாரு. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 1ஆவது வசனம் வாசிங்க, 1-2 வசனம் வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க. அவர் தான் ஹீரோ மோசஸ். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை எடுத்து பயன்படுத்தணும்னு நினச்சிட்டாருன்னா ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார். அல்லேலூயா. நீதியாக தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்கு மோசஸ் தெரிந்து கொண்டார்னா, ஒரு விடுதலை, ஒரு மீட்பர் டெலிவரர் ஆங்கிலத்தில். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் மோசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்து
இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவிகளை ரட்சித்து மீட்டெடுக்க தான் வந்தார் அவர். அல்லேலூயா. அதுதான் ஒப்பிடுறாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த மோசஸை பாருங்க, 3 மாதம் ஆகிட்ட பிறகு இப்போ குழந்தை கத்தும், அழுவும், எல்லாம் பண்ணோம். சவுண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்களா? 3வது வசனம் வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு ஞானல் பெட்டியில் எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமார்த்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் ஞானனுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். போதும். 7வது வாசிங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமார்த்தி அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். ஆமென். எதுக்கு நான் படிக்க வச்சேன்னா, நான் அப்படியே சொல்லிடுவேன், ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இது படித்தா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு புரியும் கர்த்தர் எப்படி செஞ்சாருன்னு. 3 மாதம் ஆகிட்ட பிறகு நாள் பெட்டியில் வச்சுட்டு அனுப்புனாங்க. எந்த நதியில் பிள்ளைகளை போட்டு கொன்று போட்டாங்களோ அந்த நதியில் ஆண்டவர் வந்து மோசஸை மிதக்க வச்சார். அல்லேலூயா. புரியுதுங்களா? சாகழிக்கல. அந்த நதியில் இது முதல்ல இருந்துக்க எல்லாம் இருந்திருக்கலாம். அந்த ஆண்டவர் தாங்க, நான் சொல்கிறேன், அவர் தான் டைரக்டர். நம்மெல்லாம் ஓகே வரோம் நடிகருங்க, அவ்வளோ தான். நம்மளை வச்சு என்ன செய்யணுமோ செய்வார். அல்லேலூயா. என்ன டைரக்ஷன் பாருங்கள் அவரது. கரெக்டாக நாள் பெட்டியில் வைக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஓகே பார்வோன் குமார்த்திங்க குளிக்க வராங்க. அந்த இடத்துல ஸ்நானம் பண்ண வராங்க. வரும் அந்த பெட்டியை பார்த்துட்டு என்ன ஆகுது பெட்டியில், அது திறந்து பாருங்க. நல்லா கவனிங்க. திறந்து பார்க்கும்போது குழந்தை அழுதுங்குது. ஆண்டவரை கிள்ளி விட்டார் குழந்தைய. புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அப்போ தான் அது அழுது. அவ்வளோ நேரம் அழுவல இல்லைங்களா? இல்லை அழுதுனே வந்திருந்தாக்கா என்ன சவுண்டு வருது, அழுது குழந்தைன்னு தெரிஞ்சுட்டுக்கோம் இல்லைங்களா? அந்த மூடி அந்த கூடையை திறந்த உடனே குழந்தை கத்துது. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த குமாரத்தி பாருங்க, எந்த வில்லன்னு ஆம்பளை குழந்தைய சாவடிக்கணும்னு பார்த்தோன்னா எபிரேயர் பிள்ளைய, அதே பிள்ளை அவங்க குமாரத்தியோடு சேர்க்க வைத்து அந்த குமாரத்தியை வளர்க்க வைக்கிறார் ஆண்டவர். அதான் என் தேவன். அல்லேலூயா. புரியுதுங்களா? வில்லன் வீட்டில் கை வைக்கிறார் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர். அதான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அதிசயமான தேவன், அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ரெவலேஷன் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, எப்போவுமே நான் சொல்கிறேன், தினந்தோறும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை வரவங்க அந்த பிரச்சனை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த குழந்தைய பாருங்க எப்படி டைரக்ட் பண்ணுறாரு. அந்த அவங்க அக்கா மீரியாம் போய் பார்த்துட்டு ஓகே போய் கேட்குறாங்க, இந்த எபிரேயர் குழந்தை அவங்க தெரிஞ்சிட்ட பிறகு ஓகே ஒரு எபிரேயர் வேலைக்காட்சி கூட்டினுட்டுங்களா பால் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தாயையே கூட்டின்னு வருது. பாருங்க, நான் சொல்கிறேன், அவங்க தாய் எவ்வளோ மன கஷ்டப்பட்டு ப்ரே பண்ணி விட்டுருக்கலாம். ஓகே, ஆனால் ஆண்டவர் பாருங்க தாயோடவே வளர்க்க வச்சார். அல்லேலூயா. புரியுதுங்களா? எந்த பார்வோன் வளர்க்கக்கூடாது, ஆண் பிள்ளையை சாகடிக்கணும்னு சொன்னானோ அதே ஆண் பிள்ளையை அவன் குமாரத்தி மூலமாக கர்த்தர் எடுத்து வளர்த்தினாள் என்று பார்க்கிறோம். சொந்த தாயை கூட்டின்னு வர்றார் ஆண்டவர். அதுதான் டைரக்ஷனுங்க, அதுதான் ஆண்டவர், நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது யாரும் உங்களை தொட முடியாதுங்க. ஆனால் கிறிஸ்துக்குள்ள நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னாக்கா அப்படியே போயிடுவீங்க. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் ஹெல்ப் பண்ண விட்டுருவார். நீங்கள் கேட்டால் தான் ஹெல்ப் பண்ணுவார்.
நான் சொல்கிறேன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறது நிலைப்புங்க இருக்கிறீங்க, அதை விட்டுருங்க. ஆண்டவரை பற்றி பிடிங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைன்ற படுகையில் ஆண்டவர் வந்தார்னா சுனாமி வரட்டும், பிரச்சனை வரட்டும், காற்று வரட்டும், மழை வரட்டும், எந்த புயல் வரட்டும், கர்த்தரை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் போட்டை, லைஃப் போட்டை நல்ல விதமாக கொண்டு வர உன்னையும் உங்களையும் பிள்ளைகளும் கொண்டு வருகிற தேவன் அதிசயமானவர். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதட்டி 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 உங்கள் வாழ்க்கை என்று படக சேஃபோடு, சுகத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு கடைசி வரைக்கும் சேர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் வாசிக்க வச்சேன்னா, ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லாக நடத்துறாரு பாருங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. யாத்திராகமத்தில் வாசித்த மாதிரியே தாய் கிட்டியே வளர்க்க வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பெருசான உடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது அதிகாரம் 9:10 வாசிங்க. பார்வோனுடைய குமார்த்தி அவனை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் இதை எனக்கு வளர்த்தி நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமார்த்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜனத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அல்லேலூயா. தாய்கிட்டே அனுப்பி தாய்க்கே என்ன கொடுக்குறாங்க? சம்பளம் கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதான் என் தேவன் பண்ணுறது. எந்த பார்வோன் ராஜா சாகடிக்க சொன்னானோ அதே ராஜா குமார்த்தியோடு கூட இருந்து வளர்க்க வச்சு ஓகே சம்பளத்தை கொடுக்க வைக்கிறார் ஆண்டவர். நம்முடைய தேவன் அப்படி தாங்க. நம்முடைய தேவன் ஹை குவாலிட்டி தேவன். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றைக்கும் ஹை குவாலிட்டிங்க. அல்லேலூயா. நம்ம நல்லா உயர்ந்த தரத்தில் இருக்கிறோம், சரிங்களா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் எப்படி செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து, இல்லை விடுங்க, அது 2:10 ஆயிடுச்சு இல்லைங்களா? ஓகே விட்டுருக்கா. ஓகே. அப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது கர்த்தர் மோசையை உருவாக்கி, ஓகே, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, 2 பேர் இஸ்ரேல் ஜனங்க சண்டை போட்டுருக்குறாங்க. மோசே போய் சரி ஒருத்தன் எகிப்து போர் வீரன் என்ன பண்ணுறான், இவனை வந்து இஸ்ரேல் மனுஷனை வந்து அடிக்கிறான். அடிக்கும் போது மோசே அதை பார்த்து அவனை போய் அடித்து அந்த எகிப்தியவனை அடித்து சாகடிச்சிடறான், வெட்டி போட்டுடுறான். பாருங்களா? அது ராஜாவுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு இவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறான். எகிப்தை விட்டு போய் மீதியான் தேசத்தில் போய் அங்கே 40 வருஷம் ஆண்டவர் அவனை உருவாக்குறார். அல்லேலூயா. அப்போது இதில் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதில் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிக்கையில் மோசே வந்து ரொம்ப எல்லாத்துலையும் வல்லவனாக இருந்தான்னுக்குது. படிச்சிருக்கீங்களா? அது வாசித்திருக்கிறீங்களா? 13:22 நினைக்கிறானுங்க. வாசித்தலாமா? அது அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 13:22 நினைக்கிறேன். பாருங்கள். சீக்கிரம் எடுங்க. 13:22 பாருங்க. அதாவது இல்லை 6:6 வருதா பாருங்க. இல்லை 13:22 இல்லை, மொத்தத்தில் இது 6வது அதிகாரத்தில் வந்து பார்த்தோம். ஆமாம், 6:22 இல்லை 15 லாஸ்ட். சரி, 7:22 சாரி 7:22. மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும்
வல்லவனானா அது 40 வருஷம் மீதியானில் போயிட்ட பிறகு பெப்பா ஆயிடுறான். ஆடை மேய்ச்சி 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 அவனுக்கு என்ன இப்போ ஆண்டுக்கு அழைக்கும் போது என்ன சொல்கிறான், நான் திக்குவாயன், எனக்கு பேசுறதுக்கு தெரியாது, வேற யாரும் அனுப்புன்னு சாக்கு சொல்கிறான் இல்லைங்களா. ஆண்டவர் பாருங்கள், அவன் இவ்வளோ பேர் ஸ்தானத்தில் இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் கம்ப்ளீட்டாக ஹம்பிள் பண்ணிடுறாரு, தாழ்த்திடுறாரு அவனை. ஏன்னா ரொம்ப கோவக்காரன் அவர் அடிமட்டமாக பண்ணிட்டு தான் ஆண்டவர் எடுக்கிறது. அல்லையா? அப்போ எடுத்து பாருங்கள், சொல்கிறாரு நீ போப்பான்னு சொல்லி அது நேரம் இல்லை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்போது அவர் சொல்கிறார், இன்னும் பேச முடியாத, நீ பேசுவ, வாயை உண்டாக்கினவர் பேசாத இருப்பாரா, பேச வைக்குவாருன்னு சொல்லி அனுப்புகிறார். ஆரோனுக்கு கூட அனுப்புகிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்வோன்கிட்ட வராங்க. பார்வோன்கிட்ட வந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கு என்று எபிரேயர் தேவன் சொல்கிறாருன்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். அந்த வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமும் 7வது அதிகாரம், இல்லை அது இல்லை, 7 10வது 7வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடப்படி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. நெக்ஸ்ட் வசனம் வாசிக்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படியே செய்தார்கள். அவங்களும் அப்படியே செஞ்சாங்க. பாருங்க, அந்த இடத்துல மோசே ஆரோன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. கோல் போட்டாங்க, இவங்களுக்கு சர்ப்பம் ஆயிடுச்சு. அவங்கள மந்திர வித்தையில் 2 சர்ப்பம் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க, அந்த இடத்துல அந்த நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. பாருங்க, பிசாசு கூட கவுண்டர் ஃபீட் பண்ணுவான். அசல் ஒரிஜினல் நம்ம ஆண்டவர், அவன் டூப்ளிகேட், அவன் போலியான காரியத்தை செய்வான். புரியுதுங்களா? கவுண்டர் ஃபீட் பண்ணி 2 சர்ப்பம் வருது. ஆனால் ஆண்டவருடைய கோல் பாருங்கள், 2 கோலை விழுங்கிருது. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா போலியான மருந்து தயாரிக்கிறான், போலியான சர்டிஃபிகேட்டுங்க தயாரிக்கிறாங்க சில பேர் ஜனங்க இல்லைங்களா. போலியான மருந்து சர்டிஃபிகேட்டு, போலியான பேச்சு பேசுறது, பொய் பேசுறது, நம்புகிற மாதிரி பேசுறது. ஓகே, இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். போலியான பொருட்கள் விற்கிறது, போலியான ஃபோன் நல்லாவே இருக்காது, அதை நல்லதுன்னு சொல்லி வித்துடுறது இல்லைங்களா. இப்படி கவுண்டர் ஃபீட் பண்ணுற ஜனங்களை பிசாசு யூஸ் பண்ணுறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி போலியான பிரசங்கம் வந்துடுச்சு, நிறைய போலியான ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், என்ன கூட நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க. புரியுதுங்களா? வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது யாரையும் உங்களை ஏமாற்ற முடியாது. சரிங்களா? அப்போ பிசாசான கவுண்டர் ஃபீட் பண்ணுறான். ஆனால் அந்த கவுண்டர் ஃபீட் பண்ணும்போது பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல வல்லமையா அந்த இடத்துல 2 கோல்களை வெளியிடுச்சு. அப்போ நான் சொல்கிறேன், எந்த மந்திர சூனியம் பில்லி சூனியம் எதுவும் கர்த்தருக்கு முன்னா நிற்க முடியாதுங்க. இதுதான் எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவங்களை பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் என்னன்னு தெரில, போப்பார் அமாவாசை பௌர்ணமி வந்தால் யாரும் வர மாட்டேறது போகிற மாட்டேறது தொடுத்துங்க. புரியுதுங்களா? பிசாசை பார்த்தா பயப்படுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீ பயப்பட தேவையில்லைங்க. அல்லையா? உன்னை பார்த்து பிசாசு ஓடும். ஒரு அம்மாவுக்கு போய் ப்ரே பண்ணிட்டேன் வீட்டில். கொஞ்ச நாள் ஆகிட்டு பிறகு அவங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபிச்சிட்டேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா யாரை சொன்னாங்க, நம்ம வீட்டில் ஒரு அசுத்த கிரியை இருக்குதான், ஓகே உங்களுக்கு இது என்ன தெரிஞ்சிச்சா? நான் சொன்னேன், யார் சொன்னாங்க? நான் இல்லை, ஒருத்தர் ஜெபம் பண்ணி சொன்னாங்க. அசுத்த கிரியை இருக்குதுன்னு சொன்னாங்க தானே.
அசுத்த கிரியை ஓட்டினாங்களான்னு கேட்டேன். அசுத்த கிரியை இருக்கிறது தான் சொன்னேன், அல்ல ஓட்டினாங்களான்னு கேட்டேன். சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருந்தால் பிசாசு ஓடிடுவான். அல்லேலூயா, புரியுதுங்களா? பிசாசு ஓடிடுவான். நீ கரெக்டாக இல்லைன்னா நீ டான்ஸ் ஆடின்னு, ஓகே, நீ ட்ரோல் பார்த்துக்கின்னு நீ எல்லாம் அட்டகாசம் பண்ணின்னு இருந்தால் பிசாசு இல்லை, பூதம் கூட வரும் உள்ளம். புரியுதுங்களா? நம்ம உண்மையாக இருந்தாக்கா கர்த்தரை பார்த்து பிசாசு ஓடுறான். ஏன்னா உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற அவனிடம் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர் என்று வெறும் வார்த்தை தான் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவர் வெளிப்படுவார். போர் அடிக்குதுங்களா? முடிச்சிடலாமா? இல்லை போர் அடிக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்கள், ஆயத்து சவுண்டே இல்லையே. சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் சைலண்ட் ஆகுறீங்க. முடிச்சிடலாமா, கண்டினியூ பண்ணலாமா? சிஸ்டர் உங்களை தான் கேட்குறேன், பிரியா, பண்ணலாமா இல்லை முடிச்சு க்ளோஸ் பண்ணிடலாமா? ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறீங்க, அதான் பார்க்குறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 59:19 சொல்லப்படுகிறது, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் நம்மளுக்காக. அல்லேலூயா. அப்போ 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்குவான் என்று சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஜாக்கிரதை தான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24 வசனம் வாசிங்கம்மா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து ஜனங்களுக்கு வித்தியாசத்தை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. போய் வாசிக்கிறீங்களா? 8:22-24. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பாருங்க, கோஷன் ஒரு அந்த இடத்துல இருந்துச்சு சிட்டி, ஒரே இடத்துல தான் எகிப்தில். வண்டு வந்து எகிப்து ஜனங்க வீட்டிலெல்லாம் வந்தாச்சு. ஆனால் கோஷன் இடத்துல வரல, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வரல. நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஜனங்க, நீங்கள் உண்மையாக கிறிஸ்துக்குள் இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அணுகாது, உலகத்தை தான் அணுகும், நம்மளை அணுகாது. ஏனென்றால் தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார், அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது வித்தியாசத்தை நேரில் சொல்கிறதுக்கு வித்தியாசத்தை காண்பித்து பாருங்க. கல்மழை வருது, கோஷன் நாடு அழியல. ஆனால் இவங்க இடத்துல எல்லாம் ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் எழும்பிட்டார்னா எல்லாம் அவருக்கு விரோதமாக்குறவங்கெல்லாம் கீழே விழுந்துருவாங்க. அது நம்ம விட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியிலே அவர் பாருங்க, அவன் விடவே இல்லை, தலிச்சம் பிள்ளையே கை வச்சிடறார் ஆண்டவர். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னே நிறைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணான், அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அதனால தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக இன்று காணும் எகிப்தியரினுமே காண மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு பாருங்க அந்த 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 இடத்துல ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். தலிச்சம் பிள்ளைகள் எல்லாம் அடித்து இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்னா, ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து, ஓகே, அந்த இரவெல்லாம் டோர் போஸ்ட் மேலே பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் பூசிட்ட பிறகு சங்காரக்காரன் வரும்போது உங்களை அணுக முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க செய்யும் போது எந்த சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடிக்கு அந்த ரத்தம் பார்த்து அப்படியே போயிடுறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதே தான் இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறனால தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. தினந்தோறும் அந்த ரத்தத்தை நம்ம அப்ளை பண்ணோம். இயேசுவின் ரத்தத்தை எடுத்து அப்ளை பண்ணுங்க. வெளியில் போகும்போது அப்ளை பண்ணுங்க, தூங்கும் போது அப்ளை பண்ணுங்க. இயேசு ரத்தம் ரொம்ப விலையேறப்பட்ட ரத்தம். அல்லேலூயா.
ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல போய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வீட்டில் தண்ணி தெளிச்சிட்டு வந்தேன், ஏசு ரத்தம் சொல்லி வந்துட்டேன். ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போய் காமிச்சாங்க, உள்ளே உட்காந்துக்கிற பேசினுக்கிறேன், நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு போயிட்டீங்க, ஆனால் உள்ளே வந்து பாருங்கள் ஃபுல்லாக பிளட் மார்க்கு. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நான் எதுக்கு பெருமைக்கு சொல்ல, கர்த்தர் இப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து வெளியில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். ஓகே. அவனுக்கு பார்வோன் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணான், தல்சன் பிள்ளை எல்லாம் ஆடு மாடு பிள்ளை எல்லாம் செத்து மரித்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அவன் வெளியில் அனுப்புகிறான். வெளியில் அனுப்பிட்ட பிறகு பாருங்கள், செங்கல்கிட்ட வராங்க. அந்த இடத்துல வந்த பிறகு இவங்களை மறுபடியும் இவங்களை பிடிச்சு அடிச்சுன்னு போன்னு வரான். ஓகே. அழிக்கிறதுக்கு வரான். ஆனால் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி சிவந்த சமுத்திரத்தையே பிளக்கிறார். ஹல்லேலூயா. பிளந்து நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. கடுக்க வைக்கிறார். கடுக்க வச்சுட்டு இன்று காண எகிப்தியரை இனிமேல் காண மாட்டேன்னு சொல்லி அதே எகிப்தர்களை என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. இவங்க பாதி வழியில் வந்துட்ட பிறகு மறுபடியும் மோசேக்கு சொல்கிறாரு, உன் கோலை நீட்டு கோலை எடுத்து தண்ணீர் மேலே வைன்னு சொல்லும் போது மறுபடியும் தண்ணீர் புரண்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எல்லாரும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்கிறேன், கர்த்தர் பாருங்க பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிசயம் செய்கிற தேவனை வச்சுக்கின்னு நிறைய பேர் அபாஷன் பண்ணுறாங்க. அது சொல்ல இல்லை, ஆனால் ஆண்டவர் உணர்த்துறாரு. அதனால தான் ஒரு தியானிக்கும் போது ஆண்டவர் பேசிட்டார், இது நீ சொல்லணும்னு. அந்த ஃபோட்டோ போடுப்பா. ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும், 8-10 வயசு அவ்வளோதான். அப்புறம் ஒரு குழந்தை கன்சீவ் ஆச்சு. போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தேவன் அதிசயமானவர். இன்றைக்கி நிறைய பேர் அவங்களே டிசிஷன் எடுத்துடுறாங்க. புரியுதுங்களா? அப்போது எடுத்துகிட்ட பிறகு ஹார்ட்டுக்கிட்ட குழந்தைக்கு ஒரு டாட் மாதிரி இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, குழந்தை பொறுத்துச்சுன்னா குழந்தை நல்லா இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டான். சொல்லிட்ட பிறகு இவங்க ஃபெடாக போயிட்டாங்க, பேஜாராயிட்டாங்க. வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர். நாங்கள் ஜெபித்தேன். ஜெபிச்சிட்ட பிறகு மறுபடியும் ஸ்கேனிங் போனாங்க. ஸ்கேனிங் போனாக்கா மறுபடியும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு. டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் போனாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு, இல்லைம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு இது மாதிரி இருக்குது, அது சரியாயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே ஜெபிப்பேன். ஜெபித்து 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 அழகான பிள்ளை கொடுத்தார் ஆண்டவர். அல்லையா, அபாஷனை பண்ணல. இன்றைக்கி நிறைய பேர் நான் கேட்குறேன், ஓகே, நான் கேட்குறேன், என்ன சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் சொல்லிட்டான் அது வளர மாட்டேன்தான், வந்தாக்கா பிரச்சனை ஆகிடுதான், அதனால் அபாஷன் பண்ணிட்டேன். ஆண்டவர் கேட்டிங்களா? டாக்டரை கேட்டீங்க, ஆண்டவர் கேட்குறீங்களா? இல்லை. ஜெபிக்கலாம் வாங்க. நேற்று பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கு இப்படி தான் உள்ளே 4.6 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு பெரிய கட்டி வந்துச்சான். வந்துட்டு அதை ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்களா, அபார்ட் பண்ணிடுமா, இல்லைனாக்கா அந்த குழந்தை வளராது, மூளை வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அம்மா அழுது, கணவன் மனைவி 2 பேரும் அழுது, 2வது பிள்ளைனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுங்கும் போது அவங்க தம்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, என்ன ஆச்சு டாக்டர் சொன்னாங்கன்னு. டாக்டர் சொன்னாங்க அபார்ட் பண்ணிவிடுன்னு சொல்லி. அபார்ட் பண்ணாது, ஒன்றும் பண்ணாத, 4 மாவடிக்கு போ, அங்கே போயிட்டு மோன்சிராஜ் இருக்கிறாரு, அங்கே ஜெபம் நடக்கும், அது ஜெபத்தில் நீ கலந்துக்கோ, நீ விசுவாசமாயிரு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதே மாதிரி போனாங்க, அழுது ஜெபிச்சாங்க. ஓகே, அவர் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாரு, குழந்தை பிறந்துச்சு, சூப்பராக இருக்குது. அல்லேலூயா. நான் எதுவும் சொல்கிறேன்னா, அதிசயமானவர் நம்மளோட கூட இருக்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க. அந்த குழந்தை பாருங்க எவ்வளோ அழகாகுது. அல்லேலூயா.
இது என்னோட பேர் புகழுக்கல்ல, ஆண்டு நாமத்தை மையப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர், நான் நிறைய கேட்குறேங்க, கிறிஸ்தவங்க கேட்டாக்கா அபார்ஷன் பண்ண சொன்னாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்வாயா? கர்த்தர் சொன்னாரா? உனக்கு யார் அப்பா? டாக்டர் அப்பா. ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயம் நானும் மகள் ஜாய்ஸு கூட ஒரு கேர் செல்லுக்கு போகும்போது அவங்க வீட்டில் கூட இதே தான் பிரச்சனை. ஓகே, நாங்கள் சொல்லி பார்த்தோம், கேட்கல. நான் சொன்னேன், இல்லைம்மா நீ தைரியமாக போ, நாளைக்கு போய் இது நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், நீ போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு பாரு. நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி 2 நாள் ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லை பாஸ்டர், நான் மகளை கேட்டேன், இல்லை அவங்க அபார்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரோட பெரியவங்க டாக்டர்னு கேட்குறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவருங்க, ஜீவனை கொடுக்குற தேவன், மரித்தவர்களை எழுப்புகிற தேவன், ஒன்றும் இல்லாத இருக்கிறவர்களை போல சரி இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் வச்சுக்கின்னு நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்? ஓகே, உலகத்தான் சொல்கிற மாதிரி கேட்டு 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 வாழ்ந்துன்னுக்கிறோம். அல்லேலூயா. அப்படி வாழாதீங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. அதிசயமானவர் எனக்கு அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி. நீர் கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எங்களுக்கு தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தெரிந்து கொண்ட தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கோ பிறந்தோம் வளர்ந்தோம், ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எல்லா கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தி நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஒவ்வொருக்கா ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதிசயமானவர் என்று பேசியிருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதிசயம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன அதிசயம் வேண்டுமோ அந்த அதிசயம் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் ஒரு அதிசயம், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தள்ளிப்பட்ட ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அதிசயம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் செய்யுங்க, வேலை இடத்துல செய்யுங்க ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற அதிசயம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீ இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்கள் தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் பேசுனதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே ஒவ்வொரு திடப்படுத்துனீங்க, பலப்படுத்துனீங்க, ஒவ்வொரு இதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட இந்த வசனத்தை, கேட்ட உங்களுடைய வார்த்தை இவர்கள் மறந்து போகாதபடிக்கு, அதை பிசாசானவன் எடுக்காதபடிக்கு, நசரனாகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தால் உங்களுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள நான் முத்திரடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அது அப்படியே இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் செய்து கொண்டே இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஃபீஸ் கட்ட முடியாதவர்களுக்கு அதிசயம் செய்து ஃபீஸ் கட்டும்படி உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரை. கடன் தொழிலில் சிக்கிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன் தொழிலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா கண்ணூர் பகுதியில் புது ஆண்டவரை இடத்துக்காக அவங்க போயிருக்கிறாங்க, அதுக்கு பிரதர்ஷத்துக்காக போயிருக்காங்க. நீங்கள் கூட இருந்து வழிநிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் கொடனக்கூடி சோத்திரம் ஆண்டவரை. நிறைய ஆண்டவரை ஆத்மாக்களை புது புது ஆத்மாக்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இடத்த கொடுத்தீங்க, இப்போ ஆத்மாக்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நிறைய ஆத்மாக்களை கொடுங்க. அந்த இடத்துல ஆண்டவரை உங்களுடைய நோக்கத்தோடு நீங்கள் அந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். எந்த நோக்கத்தோடு கொண்டு போனீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, ஜோஷி ஆசீர்வதிங்க, ரினியா 2 பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நல்ல விதமாக போய் நல்லது வரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாஸ்டர் மேலே கூட ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவர் சபை ஆண்டவரே கல்லூர் சபையில் இருக்கிற எல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி செய்துக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். இப்போ நம்ம பவுலிமாக்கு நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கரங்களையும் நீட்டி அவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்க உடம்பு சரியில்லை, காலையில் ஏற்கனவே நம்ம ஜெபித்து இருக்கிறோம். இப்போ வந்திருக்கிறாங்க பாருங்கள், உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் பெரிய ஹீலிங் கொடுக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம், கொடுப்பார். தகப்பனே இயேசு நாமத்தில் ஆண்டவரே,
இந்த பாலின் அம்மாக்கா நான் ஜெபிக்கிறான். ஆவி ஆத்மா சரீரத்தோட கருத்தில் ஒப்புடுகிறோம். எல்லா வீசிங்கெல்லாம் விலகி போகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பரிசுத்த பிரசனம் இறங்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். அல்லது சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் நான் சபிக்கிறேன். அந்த நோயை நான் சபிக்கிறேன், அந்த வியாதியை நான் சபிக்கிறேன், அந்த ஜரத்தை நான் சபிக்கிறேன், அந்த கை கால் வலியெல்லாம் விலகி போகும்படிக்க நான் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 107:20 அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஏசு 55:11 அனுப்புகிறோம் ஆண்டவரே. எபிரேயர் 4:12 அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆவியாகும் ஜீவனாகும் அக்கினியாகும் சமட்டியாகும் பட்டயமாக அனுப்புகிறோம். வார்த்தை அனுப்பி சொஸ்தமாக்கி அழிவுக்கு தப்பு வைப்பேன் சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய மகளுக்கு இப்பொழுதே நல்ல சுகம் ஆரோக்கிய பலத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தால். உம் ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கல்வாரி சிந்தின ரத்தம் இப்பொழுதே மகள் மீது இறங்கட்டும், உம்முடைய மகள் மீது இறங்கட்டும், அது தாய் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே விடுதலை உண்டாவதாக. உச்சம் திறந்து உள்ளம் கால்வரை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். லங்ஸ்ல, ஹார்ட்ல ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். லிவர்ல, ஸ்டமக் இன்டெஸ்டைன்ஸ்ல, கிட்னில ஒவ்வொரு அவைகளிலே வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா கவலை எல்லாம் விலகி போகட்டும், எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலை, பேரன் பேத்தி மேலே இருக்கிற கவலை எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதுகாத்து கொள்க. அவர் செய்த ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்டு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. ஆரோக்கியம் சுகம் பலம் கொடுத்து நீடிய ஆயுளை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சபையார் அனைவரும் ஆண்டவரே தாய்க்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்டு ஜெயித்த கொடுத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயமானவர், அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, பரம வைத்தியர் ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். சுகமளிக்கு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். சொஸ்தமாகி விடுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட். நீங்கள் ஏவரப்படியில் கடைசியாக ஒரு சின்ன ஜெபம் சொல்லி முடிக்கலாம். ஆண்டவர் ஏவராரு. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சிஸ்டர் மீனாக்கா ஜெபிக்கிறோம். அவங்க தொடர்புடி ஜெபிக்கிறேன். இருக்கிற பிரச்சனை அடுத்து போடுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க சந்தித்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனை விடுதலை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். இன்னும் யார் யார் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்களோ எல்லா பிரச்சனைகள் விலகி போகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் கொடுத்து கல்லவரை தொடும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தை பலத்தை கொடுங்க. ஒவ்வொருவரும் தொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரதர் ஆண்டவர் பிரதர் பாலுக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்கு அந்த மனைவிக்காக ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அவங்க கல்யாணம் கூட ஆசீர்வதிங்க, வெட்டிங் ஆனிவர்சரி ஆசீர்வதிங்க, கூட இருந்து வளர்த்துங்க. இப்படி செய்து விடுறதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு ஜெயித்து கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் அவர் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, it's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, it's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Thank you Lord. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.